தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாயை பாலியல் வழக்கில் சிக்க சதி நடப்பதாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே பட்நாயக் தலைமையில் விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பாலியல் வழக்கில் சிக்க வைக்க சதி நடப்பதாக வழக்கறிஞர் உட்சவ் பெயின் என்பவர் பிரமாண பத்திரம் ஒன்றை நேற்று தாக்கல் செய்தார். அதில் புகார் அளித்த பெண் சார்பில் ஆஜராக அஜய் என்பவர் தன்னை அணுகியதாகவும் இதற்காக 1.5 கோடி ரூபாய் வரை தர தயாராக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். இந்த வழக்கு நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, ஃபாலி நரிமன் மற்றும் தீபக் குப்தா அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கோரிக்கை வைத்தார். இதை கேட்ட நீதிபதி அருண் மிஸ்ரா, பெரிய வழக்குகள் வரும் போதெல்லாம் இதுபோன்று வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் விலைக்கு வாங்க முயற்சி நடப்பதாக கூறினார். நீதித்துறைக்கு களங்கம் கற்பிக்க விரும்புவதும் நெருப்பில் கையை வைப்பதும் ஒன்றுதான் என எச்சரித்த அவர், அதிகாரத்தாலும் பணபலத்தாலும் நீதியை வாங்க முடியாது என்று தெரிவித்தார். கடந்த 4-5 ஆண்டுகளாகவே நீதித்துறை மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டதாக தெரிவித்தார்.